அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. இந்த பதிவு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு குறைந்தது 2 நிமிடங்கள் இதை பார்த்தால் போதும். அதிலும் குறிப்பாக என் வாழ்க்கையில் எனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்கி. இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால், எனக்கு எனது கணவர் சரியில்லை, எனது குழந்தைகள் சரியில்லை, எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கை அமையலைங்கிற மனநிலையில் இருந்தீங்கனாலும், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர் ஓர் ஆணாக இருந்தால், எனக்கு என்னுடைய மனைவியால் பல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எங்கள் 2 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை, என்னுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகலை, எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, நிம்மதியான வாழ்க்கை அமையலை அப்படின்னு புலம்பிக் கொண்டிருப்பவராக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். உங்கள் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கணும், உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு மனதார இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இதை நீங்கள் உற்று நோக்கி பார்க்கும் போதே கண்டிப்பாக உங்களது மெய் சிலிர்க்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தனியாக கூட எடிட் பண்ணி தனி வீடியோவாக எடுத்து வச்சுட்டு தினமும் அதிகாலை மற்றும் உறங்குவதற்கு முன்பு பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனம் அமைதி பெறும். புது புது சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களாலேயே நிச்சயமாக தீர்க்க முடியுங்க. எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு. உங்ககிட்டயே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வும் கண்டிப்பாக இருக்கும். எப்படி பிரச்சனைகள் இருப்பது உண்மையோ அதே போல தீர்வுகள் இருப்பதும் உண்மை என்பதை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் தாந்திரிக முறையும் நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை கண்டிப்பாக நம்மளாலேயே தீர்க்க முடியுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, இதை அமைதியாக கேட்கணும். இப்போ நான் பேசக்கூடிய இந்த சத்தத்தை நீங்கள் சவுண்டை குறைச்சிட்டு கூட இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். பார்க்கும்போது உங்களுடைய கண்கள் கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா அதோடைய மைய பகுதிக்கு உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். உங்களை அறியாமல் உங்கள் கண்கள் ஒரே இடத்துல அப்படியே நிற்கும். அதாவது கருவிழி அசையாமல் ஒரே இடத்துல நிற்கிறத உங்களால் கண்டிப்பாக உணர முடியுங்க. இதை நிறைய பேர் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நிறைய வெற்றிகளை சாதிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைக்கு மட்டும்தான் பார்க்கணுமாங்க? உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனை, குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள், அவங்களெல்லாம் பார்க்க சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாங்க. நினைவாற்றல் அவங்களுக்கு அதிகரிக்கும். அதை மாதிரி குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் இருக்காது, ஞாபக சக்தி இருக்காது பெருசாக. அவங்களுக்கு பார்க்க சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா புத்தி கூர்மை ஏற்படும். புத்தி கூர்மை ஏற்படும் போது அவங்களால படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுங்க. தினந்தோறும் சின்ன சின்ன எளிமையான சூட்சமங்களை தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் 48 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தில் நீங்கள் இணைய விரும்பினாலும் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் பூஜை பொருட்கள், கருங்காலி மாலை, ஸ்படிகமணி மாலை, தேவதாரு மாலைன்னு அனைத்து ஜெபமணி மாலைகளும் இருக்கு. ஜெபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. செலவு செய்து செய்யக்கூடிய பரிகாரம் மட்டுமல்லங்க, நீங்களே உங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் வாட்ஸ்அப்ல சொல்லப்படும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. அன்னை வாராகியின் அருளாலும் பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.